அல்லேலூயா. கண்களினால் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். கண்களினால் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், கண்களினால் காண்கிறவைகள் எல்லாம் மாயை. ஆகவே நீங்களும் நானும் காணாத தெய்வத்தை நம்புகிறபடினால் அது நித்தியமானது, மகிமையானது, மாறாதது, உண்மை உள்ளது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. இந்த ராஜரீக குடும்பம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே போஷிக்கப்படுகிற குடும்பம், வழி நடத்தப்படுகிற குடும்பம். அல்லேலூயா. யோவான் 6:63 வாசிக்கிறோம், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. வாசிக்கலாம். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாத இந்த மாம்சத்திலே ஆண்டவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், போஷித்துக் கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத இந்த மாம்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல நாம் உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். எங்கே இருந்து கொண்டு? ஒன்றுக்கும் உதவாத இந்த மாம்சத்திலே இருந்து கொண்டு. அல்லேலூயா. அப்போ இங்க ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்று சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்த வேத எழுத்துக்கள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள். ஒவ்வொருவருக்கும் அழகான வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் வந்திருக்கிறது இந்த வருஷத்திலே. சந்தோஷமா இருக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளம் உயிர் கொண்டிருக்கிறது, சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருக்குள்ளே. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எரேமியா தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். இந்த புது வருஷத்திலே காலெடுத்து வைத்திருக்கிற நாம் அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்திலே பெட்டிஷன் கொடுக்க வரப்போகிறோம், விண்ணப்பம் பண்ண வரப்போகிறோம். ஜெபத்திலே இந்த வருஷத்திலே அதிகமாய் நாம் தரித்திருக்க போகிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெபிக்க போகிறோம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. காலையில அதிகாலையில எழுந்து நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். மாலையில படுக்க போவதற்கு முன்பாக ஜெபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே நான் ஆண்டவரை துதிப்பேன், சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆகவே விசுவாசிகளாகிய நாம் இந்த வருஷத்திலே போன வருஷத்தை விட இந்த வருஷத்திலே அதிகமாய் தேவனோடு கூட அவர் சமூகத்திலே வந்து நம்முடைய உள்ளத்தை ஊற்றி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்திலே நிறைய நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. எப்படி? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவீர்கள். வருவீர்கள், என்னிடத்துல வருவீர்கள். நான் உங்களை என்ன செய்வேன்? இந்த வருஷத்துல வழி நடத்துவேன். தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டையில் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அப்போ வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார், நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். முதல்ல சொன்னது வழி நடத்துவேன். மகனே, கலங்காத, பயப்படாத, திகையாத, சோர்ந்து போகாத, மனம் தளர்ந்து போகாத. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னை என்ன செய்வேன்? வழி நடத்துவேன். ஸ்தோத்திரம். செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப முதல்ல சொன்ன அந்த வழி நடத்துதல், அதுக்கும் இரண்டாவது சொன்ன அந்த வழி நடத்துவேன் என்று சொன்னதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? முதல்ல சொன்ன அந்த வழி நடத்துதல் அன்பா, கரிசனையா, ஆறுதலா, தேறுதலா, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, கையை பிடிச்சு தூக்கி இடுப்புல வச்சுட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சு அப்படி வழி நடத்துகிற விதம்.
தாயும் தகப்பனும் தன் குழந்தையை எப்படி ஆறுதல் சொல்லி வழி நடத்துகிறார்களோ அப்படி. இரண்டாவது வழி நடத்துதல் என்ன தெரியுமா? கண்டிப்பாய், கட்டாயமாய், அடிச்சு, உதைச்சு, கிள்ளி, திருவி, பெரம்ப எடுத்து, இல்லையா? நம் பிள்ளைகளை நம்ம அப்படித்தானே வளர்த்தோம். அது போல கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மை கடிந்து கொண்டு, நம்மை திட்டி, புத்தி சொல்லி, அறிவு சொல்லி, இல்லையா, இப்படி வழி நடத்துகிற விதம், இந்த ரெண்டும் விதமும் தகப்பனிடத்துல, தாயினிடத்துல, ஒரு குடும்பத்திலே உண்டு அல்லவா? ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மை வழி நடத்துவாராக. இது நம்மால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்ல முத சொன்னாரே, அப்படித்தான் என்னை நடத்தணும், தூக்கணும், கொஞ்சணும், கொலாவணும், தூக்கி வச்சுக்கணும், கண்ணீரை துடைக்கணும், பயப்படாதே சொல்லணும், ஆறுதல் சொல்லணும். எப்பவுமே இது கிடைக்குமா? இதுவும் கிடைக்கணும். ஆமென். அப்பதான் ஒரு பூரணமான வளர்ச்சிக்குள்ளே நாம் போக முடியும். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலே கால் எடுத்து வைத்திருக்கிற நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தகப்பனுடைய கரத்திலே. தொடர்ந்து வாசிங்க. வழி நடத்துவேன், செம்மையான வழியிலே வழி நடத்துவேன், நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்பிராயீம் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான். அப்ப எப்பிராயீம் என்ற சேஷ்டபுத்திரனுக்கு நான் பிதாவாக இருப்பேன். இப்போ ஒரு தகப்பனை போல கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மை நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆறுதல் படுத்துவார், கெஞ்சுவார், நம்மை தாங்குவார், நம்மை தூக்குவார், நம்மை சுமப்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம் ஜெபத்தை கேட்பார், இல்லையா? அது ஒரு விதமான வளர்ச்சி, அது ஒரு விதமான வளர்ப்பு. ஸ்தோத்திரம். ஆனா எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாராம். சில நேரங்களில் என்ன செய்வாரு? நம்மள நம்ம ஒப்பு கொடுக்கணும். தகப்பனை தன் பிள்ளை எப்படி சார்ந்து கொள்கிறதோ, வாழ்ந்து கொள்கிறதோ, கட்டி அணைத்துக் கொள்கிறதோ, அடிச்ச அடுத்த நிமிஷத்துல அப்பான்னு ஓடி வந்து, அடிச்சது நம்ம தான், அழுதது கொஞ்ச நேரம் தான், ஆனா அதுக்கப்புறம் அப்பான்னு என்ன செய்யுது? ஓடி வருது, இல்லையா? அது போல இந்த ராஜரீக குடும்பத்திலே நம்முடைய தகப்பனாகிய தெய்வம், நமது ராஜாவாகிய தெய்வம் நம்மை வழி நடத்துகிற விதத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்பிராயீம் என்று சொன்னால் பலுகுதல், பெருகுதல், வளர்ச்சி அடைதல், பலப்படுதல், கர்த்தருடைய கிருபையிலே பலப்படுதல். இதுதான் எப்பிராயீம் என்ற அந்த வார்த்தைக்கு உரிய சரியான அர்த்தமா இருக்கிறது. இந்த எப்பிராயீம் யார்? யோசேப்பின் பிள்ளைகளில் ஒருவர். இந்த எப்பிராயீம் மனாசே. மனாசே மூத்த பையன், எப்பிராயீம் இளைய பையன். ஆனா இந்த இளைய பையனை ஆண்டவர் என்ன செய்தாரு? சேஷ்டபுத்திர பாகத்திற்கு உரியவனாய் மாற்றினார். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்ன? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க வைங்க, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, முதல் பிறந்த பிள்ளை அவன் தான் சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திரன் என்ன? முதல் பிள்ளை, முதல் மகன், முதற் பேரானவன், முதல் பிறந்த பிள்ளை. ஸ்தோத்திரம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த எப்பிராயீம் 2வது பையன், மூத்த பையன் மனாசே. ஆனா மூத்த பையனுக்கு தான் இந்த சேஷ்டபுத்திர பதவி, சேஷ்டபுத்திர பொறுப்பு, சேஷ்டபுத்திரன் என்று அழைக்கப்பட வேண்டும். ஆனால் யாக்கோபு தாத்தா, யோசேப்புக்கு அப்பா பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுக்கு தாத்தாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. யோசேப்பு தான் பெற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அப்பா கிட்ட கொண்டு வரான். அப்ப முதல் பிள்ளை மனாசே நிக்கிறான், 2வது பிள்ளை எப்பிராயீம் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நிக்க வைக்கிறான், ஆசீர்வதிக்கும்படி சொல்றான். யாக்கோபு என்ன செய்றாரு? வலது பக்கத்துல மனாசே நிக்கிறான், இடது பக்கத்துல எப்பிராயீம் நிக்கிறான். அப்போ வலது கரத்தின் ஆசீர்வாதம் மனாசேக்கு உண்டாகணும். ஆனா யாக்கோபு என்ன செய்றாரு தெரியுமா? வலது கைய எப்பிராயீம் மேலையும் இடது கைய மனாசே மேல வச்சு ஆசீர்வதிக்கிறார். அப்போ அப்பாக்கு கண்ணு தெரியல, வயசாகி போச்சு, தெரியாம பண்றாரு அப்படின்னு நினைச்சு யோசேப்பு சொல்றாரு, அப்பா இவன் தான் முத பிள்ளை, மனாசே தான் முத பிள்ளை, அதான் உங்களுடைய வலது கருத்தை மனச மேல வைங்க,
அப்படி சொல்றாரு. அது எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த எப்ராயிம் தான் சிரேஷ்ட புத்திரன் அப்படி சொல்றாரு. இந்த 2 குழந்தைகளும் என் பேர பிள்ளைங்க தான். ஆனா இந்த எப்ராயிம் தான் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் வழிகாட்டி எல்லாரையும் போஷித்த வழிநடத்த போகிறவன் இவன் தான் என்று. ஏனென்றால் இந்த யாக்கோபே இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி வாங்கினான் தெரியுமா? யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பிங்க. முதல் பிறந்தது ஏசா தான், 2வது பிறந்தது யாக்கோபு. அப்ப சிரேஷ்ட புத்திர பாகம் யாரு கிட்ட இருக்குது? ஏசா கிட்ட இருக்குது. பிறந்ததிலிருந்து இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மேலே யாக்கோபுக்கு ஒரு கண்ணு. ஜஸ்ட் மினிட்ல நான் முதல்ல பிறந்திருக்கணும், ஆனா ஜஸ்ட் மினிட்ல அவன் முதல்ல பிறந்துட்டான். சரி, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் தான் அவனுடைய தாகமா இருந்தது, எண்ணமா இருந்தது, ஏக்கமா இருந்தது. முதல்ல ஏசாயா பிறந்துட்டானே, ஏசா பிறந்துட்டானே, நான் 2வது பையனா மாறிட்டேனே. ரெட்ட பிள்ளைங்க, ஜஸ்ட் சில நிமிஷங்கள் தான் வித்தியாசம் 2 பேருக்கும். அப்ப 2 பேரும் ஒரே வயசுல தானே பிறந்தோம், 2 பேரும் ஒரே நேரத்தில் தானே பிறந்தோம். கொஞ்சம் முன்ன பின் ஆயிப்போச்சு, சிரேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் அவனுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏமாற்றத்தோடவே ஏக்கத்தோடவே இருந்திருக்கிறான் அவன் மனசுல. ஆனா என்ன நடந்து? பிள்ளைங்க வளர்ந்துச்சு. ஏசா வேட்டைக்காரனா போயிட்டான், இவன் ஆடுகளை மேய்க்கிறவனா போயிட்டான். ஏசா கழிச்சு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து ரொம்ப டயர்டா அந்த நேரத்துல யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். தம்பி எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப பசியா இருக்குது கேட்கிறான். அப்ப இவன் கேட்கிறான், அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துடுறியா? நீ டயர்டா இருக்கிற. அவனு நான் சாக போறேன், எனக்கு எதுக்காது? அதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியல, அதனுடைய பொறுப்பு அவனுக்கு தெரியல ஏசாவுக்கு. அதனுடைய உணர்வு, அதனுடைய மகிமை, அதனுடைய வல்லமை, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மகத்துவம், மேன்மை, அதனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு தெரியல, புரியல. அதனால அந்த கூழுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய தம்பிக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்துடுறான். அந்த வசனங்கள்லாம் எடுத்து கொடுக்க எனக்கு நேரம் இல்லை, அப்படியே நான் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போறேன். இனி வருகிற வாரத்துல நம்ம அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சிந்திப்போம், சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டு கையடிச்சு ஆணையிட்டு கொடுக்குறான். அப்படின்னா இப்பதான் பத்திரமெல்லாம் எழுதி பதிவு பண்றோம், ரெஜிஸ்டர் பண்றோம். ஏன்னா நம்பிக்கை இல்லாதனால பத்திரம் பதிவு செய்யறோம். அப்பெல்லாம் அது கிடையாது, ஆணையிட்டு கொடுத்ததுதான். ஏன்னா அது மனசாட்சியின் காலம். அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? மனசாட்சியின் காலம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாளிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரை இந்த பூமியிலே ஜனங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு கோர்ட்டு கிடையாது, அவங்களுக்கு வக்கீல் கிடையாது, சட்டத்திட்டங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. மனசாட்சியின்படி வாழ்ந்து வந்தார்கள், அவ்வளவுதான். என்ன கேட்டா, நான் பிறந்த அந்த காலகட்டத்திலேயே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளவுதான். வெத்தலை பாக்கு வச்சு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கோயில்ல போய் வச்சு என்னப்பா சம்மதமா, ரைட், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சத்தியம் பண்ணா அவ்வளவுதான், அந்த வார்த்தை மாறவே மாட்டாங்க. ஆமா, மாத்திப்பாங்க, தட்டு மாத்திப்பாங்க, பழங்களை கொடுத்து இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க, உடன்படிக்கை பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். வார்த்தையில தான் சாட்சி 2-3 சாட்சியை வச்சு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அது போல இந்த 2 பேரும் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இவன் வாங்கினா அவன் விற்றான். விற்கிறவன் ஒருத்தன், வாங்கினவன் ஒருத்தன். எதை பேரம் பேசி வித்தாங்க? கூழுக்கு ஆசைப்பட்டவன் ஒருத்தன், சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஆசைப்பட்டவன் ஒருத்தன். அல்லேலூயா. இது எது உன்னதமானது சொல்லுங்க? ஆமா. சோ இந்த 2026வது வருஷத்துல நீங்களும் நானும் இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்க போகிறோம். அல்லேலூயா. விற்கிறவர்களாக அல்ல, வாங்குகிறவர்கள். சத்தியத்தை விற்காதே, அதை வாங்கு. நீதிமொழியிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை நாம் வாங்குகிற கூட்டத்திலே நாம் இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நாம் டீல் போடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இது கொடுங்க, நான் உனக்கு இதை கொடுக்குறேன். இல்ல, அவர் டீல் போட்டு வேலை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. சிலுவையை நமக்காக ஜீவனை கொடுத்தாரே,
நமக்குள்ள டீல் போட்டா ஜீவனை கொடுத்தாரு? சொல்லுங்க. டீல் போட்டுட்டா நமக்காக உயிரை கொடுத்தாரு? நம்மளை தேடி வந்தாரு, நம் பாவங்களை சுமந்தாரு? சொல்லுங்க. நமக்காக மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. டீல் போட்டுட்டா செஞ்சாரு? நம்ம உள்ள அன்பினால். ஆமென். தேவன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். சோ விளங்க பண்ணுவது அவருடைய வேலை, விளங்கிக் கொள்வது நம்முடைய வேலை. ஆமென், ஆமென். அப்போ இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய செய்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் புரிந்து கொண்டு வாழ்கிறவர்கள். ஆமென். புரியாதவர்களுக்கு அது புரியாத புதிரா தான் இருக்கும். சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மகிமையை இந்த ஏசாவுக்கு புரியவில்லை. இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது டபுள் போர்ஷன், இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்ம இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகிறார். சேஷ்டபுத்திர பாகம், அதை பற்றி நீங்க கிளியரா படிக்கலாம் வேதத்திலே. நான் கேட்ட வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன், நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமான செய்தியை மாத்திரம், செய்தியின் அந்த சாரத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு விசேஷமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் எப்ராயிமுக்கு கொடுத்ததாக சாட்சி சொல்லுகிறார். எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரன், அவனை நான் செவையான வழியிலே நடத்துவேன், தண்ணீர் உள்ள இடத்திலே நான் அவனை நடத்துவேன், ஒரு செழிப்பான இடத்திலே செழிப்பான ஆசீர்வாதங்களை நான் எப்ராயிமுக்காக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சேஷ்டபுத்திரன் என்றால் என்ன சொன்னேன்? முதல் பிறந்தவன், மூத்த பையன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதற் பேரானவர்கள், முதல்ல பிறந்தவங்களுக்கு தான் பொறுப்பு ரொம்ப அதிகம். முதல்ல பிறந்தவங்களுக்கு தான் விசேஷித்த ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன், இரட்டிப்பான நன்மைகள். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை என்னையும் முதற் பேரானவர்களாய் மாற்றுகிறார். ஒருவேளை கடைசியா பிறந்தாலும் சரி, நடுவில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட நாம் எல்லாருமே முதற் பேரானவர்கள் தான். அல்லேலூயா. அது யாக்கோப்பு 1 அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 18வது வசனம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவருடைய சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றிலேயும் நாம் விசுவாசிக்கிறவர்கள், நாம் எல்லாரும் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை பிறக்க செய்தார், மறு ஜென்மம் அடைய செய்தார், மறுபடியும் நம்மை பிறக்க வைத்தார். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எல்லாரும் யாரு? முதற் பேரானவர்கள். சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு, முதற் பேரானவர்களுக்கு ஆவதற்கு ஆகணும், நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த முதற் பேரானவர்களுடைய வரிசையிலே கர்த்தர் உங்களை என்னை நிற்க செய்கிறார். ஒரு விசேஷம் தானே? வேத வாசிப்பிலே, ஜபத்திலே, கர்த்தருடைய ஊழியத்திலே, ஆராதனையிலே பங்கு பெறுவதிலே, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எப்படி இருக்க வேணும்? முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. கடைசியில் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்ப அந்த முதல்ல இருக்கிறத தேவன் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். முதற் பலன்கள் ஆவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. முதல் பேரானவர்களாய் நாம் வாழ்வதற்கு, சோ குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? குவாலிட்டி, தரதரம், எண்ணிக்கை தேவனுக்கு முக்கியம் அல்ல, தரம் தான் தேவனுக்கு முக்கியம். ஆமென். சோ தரமானவர்களாய், தரமானவர்களுடைய வரிசையிலே நீங்களை நான் நிற்க வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. சோ தேவன் உங்களை என்னையும் தரமா, கொஞ்சம் பேரா இருந்தாலும் தரமானவர்களா இருக்குவான். ஆமென். அல்லேலூயா. தரமில்லாத கூட்டத்தை கூட்டிருந்து வேஸ்ட். ஸ்தோத்திரம். தரமான தேவ பிள்ளைகளாய், தரமானவர்களாய் ராஜரீக குடும்பத்திலே நாம் இணைந்து ஆண்டவருக்கென்று
சாட்சிகளாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? சத்திய வசனத்தினாலே நம்மை 2026 வசனத்தினால் பிறக்கிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 பாருங்க. யோவான் 1:12-13. அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்காமல். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருங்க? ஆமா, தேவனாலே. அதனால்தான் சொல்றாரு, எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன் சொல்லிட்டு நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ இந்த எப்ராயிம் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அதுபோல ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென், ஆமென். இந்த 2026 நீங்கள் நான் அதிகாரம் பெற்றவர்கள். யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? சொல்லுங்க. பிதாவானவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னவென்று? நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே வேற யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் நிருபம் 8 அதிகாரம் 29வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 29வது வசனம். பாருங்க, சேஷ்ட புத்திரன் முதற் பேரானவன் யாருக்குள்ளே? தன்னுடைய சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் முதற் பேரானவர்களாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை சேஷ்ட புத்திரனாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். எவர்களை சேஷ்ட புத்திரனாக இருக்கும்படி அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்வத்தை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. எத்தனை எத்தனை அருமையான வார்த்தை இது! எத்தனை சந்தோஷமான வார்த்தை இது! அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அல்லேலூயா 21 அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களையும் யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் சேஷ்ட புத்திரர்கள், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். இந்த வருஷத்துல நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் அப்படின்னா எல்லாவற்றையும் என்ன? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வான், சுதந்திரித்துக் கொள்வான். சுகம் ஒரு ஆசீர்வாதம், பலன் ஒரு ஆசீர்வாதம், பணம் ஒரு ஆசீர்வாதம், வீடு ஒரு ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம், இரட்டிப்பான பங்கு. அல்லேலூயா. டபுள் போர்ஷன். ஆமென். இந்த சேஷ்ட புத்திரனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆமென். இது நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக சேஷ்ட புத்திரன் எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன், நான் அவனுக்கு பிதாவாய் இருந்து அவனை வழிநடத்துவேன், அவன் தேவைகள் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆகவே ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற இந்த 2026 வருஷத்துல நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு. ஆமென். இது வாக்குத்தத்தம் அல்லவா? அல்லேலூயா. இது யார் அவரை என்று வேறு தேவர் இல்லை. போன வாரத்திலே செய்தி கொடுத்தேன் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே மெய்யான தேவனும்
நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அவரை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை கத்த செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த எப்பிராயீமுக்குரிய இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு அதிகமாய் அதிகமாய் கொடுப்பாராக. எப்பிராயீம் என்ற பெயரின்படியே நம்மை தேவன் பலுகி பெருக செய்வாராக. அல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். இந்த புதிய வருஷம் முடிவதற்குள்ளே இந்த சின்ன சபையானது பெரிய குடும்பமாய் மாறுவதாக. நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வேண்டுதலோடு கூட தேவ சமூகத்திலே வரும்போது அவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த 2026வது வருஷம் கர்த்தருடைய கருத்து நம்முடைய தகப்பனுடைய கருத்துல இருக்குது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த சிரேஷ்ட புத்திரத்தினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சிரேஷ்ட புத்திரர்களாக ஏதோ ஒரு பெயருக்காக வாழ்கிறவர்கள் அங்கே வர முடியாது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து அப்படி படிங்க பார்க்கலாம். முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நம்ம ஒவ்வொன்றா நம்ம சிந்திக்கணும் இல்லையா? அப்போ இங்க சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு இருக்குது இல்லையா? சர்வ சங்கமாகிய சபை. யார் இந்த சர்வ சங்கமாகிய சபை? பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களுடைய சபை. பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களுடைய முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய. அப்ப பரலோகத்துகள் எல்லாரும் வர முடியாது. உலகத்தில் எவ்வளவோ சபைகள் இருக்குது இல்லையா? எவ்வளவோ சபைகள் இருக்குது, எவ்வளவோ ஊழியக்காரர்கள், எவ்வளவோ விசுவாசிகள் இருக்கிறார்கள். நல்லதுதான். ஆனா அதிலே அந்த குவாலிட்டியை தேவன் பார்க்கிறாரு. என்ன குவாலிட்டி? முதற் சிரேஷ்ட புத்திரர்கள், முதல் பிறந்தவர்கள், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சோத்ரம், ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி. அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி. சோத்ரம். தரமுள்ள விசுவாசிகளை தான் இங்கே சொல்கிறார். தரமற்றவர்களை சொல்லப்படவில்லை. தரமற்றவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. தரமுள்ளவர்கள் தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆமென். தரமுள்ளவர்களை தேவன் ஒரு காலம் விட்டு விலக மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் குழந்தையா இருந்தாலும் சரி, பேதைகளா இருந்தாலும் சரி, படிப்பில்லாத இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி. சோத்ரம். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். இருதயத்திலே நாம் ஃபர்ஸ்ட் பார்ன் பேபியா இருக்கணும், முதற் பிறந்தவளா இருக்கணும், எல்லாவற்றிலையும் முதல் தரமானவளா இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ கர்த்தர் பரலோகத்திலே யார் பேரை எழுதுறாரு? முதற் பேரானவருடைய பேரை அங்க எழுதுறாரு. ஸ்தோத்திரம். அவங்கதான் சர்வசங்கமாகிய சபையிடத்திற்கும் வந்தீர்கள், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் ஆவிகளிடத்திற்கும் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் எங்க வந்து சேர்ந்தீங்க? அப்ப இது யாரை பார்த்து சொல்றாரு? சிரேஷ்ட புத்திரர்களை பார்த்து சொல்றாரு. முதல் தரமான பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த, வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். முதலாம் சங்கீதம் இல்லையா? யார் பாக்கியவான்? இவங்கதான் சிரேஷ்ட புத்திரர்கள். 2026 வருஷத்துல நீங்க வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ, எவ்வளவு வாசிக்கிறீர்களோ, எவ்வளவு வேதத்தோடு நீங்கள் நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, அவ்வளவு நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். சிரேஷ்ட புத்திரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். தண்ணீர் உள்ள செழிப்பான இடத்துல தேவன் இந்த வருஷத்தை நம்மை நடத்துவார். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. வேதத்தை நாம் நேசிப்போம். ஆமென். சிரேஷ்ட புத்திரன் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் சொல்றாரு. ஆனா இந்த எப்ராயிம் என்ன செய்யறானமா? வாசிங்க ஓசியா புத்தகம். அல்லேலூயா.
ஓசியா. ஆமென். 11 அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆக்குவேன். அப்ப எப்பிராயீமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, நீ இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல, நீ வெதுவெதுப்பா இருக்கிற. உன்னுடைய பக்தி எப்படி இருக்குது? 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. அதுலயே ஓசியா 6:4. எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, என்ன செய்வேன்? எப்பிராயீமே, நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. நீ இப்படியா இல்ல அப்படியா இல்ல, நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய பக்தி எப்படி இருக்குது? காலையில் காணும் மேகத்தை போலவும். உன் பக்தி எப்படி இருக்கிறமா? காலையில் காணும் மேகத்தை போலவும், விடிய காலத்தில் தோன்றுகிற பனியை போலவும் ஒழிந்து போதே. கொஞ்ச நேரம் டெம்பரவரி தான். அந்த நேரத்துல அது கேட்கும் போது நீ இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல, எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்? எப்படி ஆசீர்வதிக்கிறது? எனக்கு ஆசை இருக்குது. அது நினைச்சு நினைச்சு என் உள்ளம் பொங்குது, குழம்புகுது. என் உள்ள என்ன செய்யுது? ஆமா, நீ இப்படி இல்லாம இருக்கிற, அப்படியும் இல்லாம இருக்கிற. ஆத்துல ஒரு கால் வச்சிருக்க, சேத்துல ஒரு கால வச்சுக்கிற. நினைச்சா தேடுற, நினைச்சா வர்ற, நினைச்சா போற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய கைகள் குறிக்கப்படல, கேட்கக்கூடாது என்னுடைய காது மந்தமாகல. ஸ்தோத்திரம். என்னால முடியும். ஆனா எப்படி நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு எப்பிராயீமுக்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? பரிதபிக்கிறத நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் 16ஆம் அதிகாரத்துல. ஐயோ, நான் அப்பனா இருக்கிறனே, தகப்பனா இருக்கிறனே. அல்லேலூயா. ஆமா, நீ இப்படி இல்ல அப்படி இல்லாம அப்படி இப்படியே இருக்கிறிய, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? தண்டிக்க மாட்டேன். நினைக்கிறேன், ஆனா ஏன்னா நான் மனுஷன் இல்ல, நான் தேவனா இருக்கிறனே. ஆண்டு நம்ம மேல எப்படி அன்பு வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு சிநேகம் வச்சிருக்காரு பாருங்க. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாருங்க எப்பிராயீம் மேல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அதிலே பாருங்க 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நன்றாக பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற. அப்ப எப்பிராயீமை ஆண்டவர் எப்படி பாக்குறாரு பாருங்க. அவன் போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான். அந்த காலத்து எருதுகள்லாம் எப்படி உழைக்கும் இல்லையா? ஆமா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியாக, வல்லமை உள்ளவனாக, பலசாலியாக, தைரியசாலியாக அவனை எடுத்து வல்லமையால் நிரப்பி அவனை பயன்படுத்த தேவன் விரும்புகிறாராம். ஆகவே எப்பிராயீம் பழக்கப்பட்ட போரடிக்க விரும்புகிற. ஆமா, புல்டோசர் மாதிரி. அல்லேலூயா. கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஆனாலும் அழகான கழுத்தின் மேல் என்னுடைய பாரத்தை, என் தரிசனங்களை, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய மேன்மையை, என்னுடைய ராஜ்யத்திற்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளியாக கர்த்தர் எப்பிராயீமை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் அழகான கழுத்தின் மேலே நான் என்ன செய்வேன்? என் பாரத்தை, என் சுமைகளை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய தரிசனத்தை, என்னுடைய ராஜ்யத்துக்குரிய மேன்மைகளை நான் அவனுடைய அழகான கழுத்தின் மேல் வைத்து எப்பிராயீமை நான் ஏர் பூட்டி ஓட்டுவேன். அல்லேலூயா. சோ கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போறாரு. ஆமென். ஏர் பூட்டி ஓட்டுவேன். கர்த்தர் ஓட்ட போறாரு நம்மள. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே தேவ தரிசனத்தை உள்ளத்திலே வைக்க போகிறார். ஒரு பாரத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரத்தை தேவனுடைய உள்ளத்திலே வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம்?
அல்லேலூயா, ஆமென். தேவன் தம்முடைய தரிசனத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆத்ம பாரத்தை தேவன் வைத்து நாம் இயேசுவை சுமக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற போகிறார். தேவ ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் சுமக்க போகிறோம், ஊழியத்தை சுமக்க போகிறோம். ஆமென். தேவனுடைய ஊழியத்தை நமது ஊழியமாக, தேவனுடைய குடும்பத்தை நமது குடும்பமாக நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து நாமும் நம்முடைய கழுத்தை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. தம்பி பிரசம் அது சொன்னார் இல்லையா, அவர்கள் தங்கள் கழுத்தையும் கொடுக்கத்தக்கதாக ஊழியத்திலே நின்றார்கள். ஆக்கிலாலும் பிரிஸ்க் இல்லாலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அழகான கழுத்தின் மேலே நுகத்தை வைப்பேன், வைத்து நான் அவர்களை ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு ஆளாளுக்கு ஒரு வேலை செய்ய போறோம் ஊழியத்துல. அல்லேலூயா. ஆளாளுக்கு ஒரு ஊழியத்தை செய்ய போறோம். இன்னைக்கு செய்தது மாதிரி. ஆமென். ஒருத்தர் வர்ஷிப் நடத்தினாரு, ஒருத்தர் செய்தி கொடுத்தாரு இல்லையா? சோ இது போல ஒருத்தர் பாய் போட்டாங்க, ஒருத்தர் மைக் கனெக்ஷன் கொடுத்தாங்க, ஒருத்தர் சேர் போட்டாங்க. எல்லாம் இந்த அம்மா தான் செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இருந்து நீங்க செய்ய போறீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து கொஞ்சம் சேர் எல்லாம் போட்டு மைக் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அப்படி அவ இருக்கிற வரைக்கும் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் நாங்க தான் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இந்த வருஷத்துல எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாம்னு யோசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஊருக்கு போக போதே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எப்படியும் ஊழியத்துல தான் இருக்க போகுது. அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த ஊழியம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நம் எல்லாருக்கும் உரிமையானது. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நாம் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. முதற் பேரானவளாகிய நம்முடைய இருதயத்திலே இயேசுவின் ரத்தம் ஓட வேணும். இயேசுவின் ரத்தம் கலக்க வேணும். ஏன்னா எப்ராயிமே சிரேஷ்ட புத்திரன், நான் அவனுக்கு பிதா, தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தகப்பனுடைய ரத்தம் பிள்ளைக்குள்ள ஓடுதா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஏசப்பா வந்து நம்முடைய அப்பாவா இருந்தா என்ன, நம்முடைய உடம்புல என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய ரத்தம் ஓடணும் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14-15 வசனம். டக்கு டக்குன்னு வாசிக்க முடிச்சிடலாம். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே வேத வசனமாகிய தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிற. பாருங்க, ரெண்டு ஆவியானவர் என்று வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பரிசுத்த ஆவியானவர், வசனமாகிய வேத வசனம். அந்த ஆவி என்று வருகிற இடங்கள் எல்லாம் நான் வேத வசனங்களை தான் முக்கியப்படுத்த வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுதான் 6:63 என்ன வசனம்? யோவான் 6:63. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதுக்கப்புறம் நான் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. சோ வசனங்கள் தான் இங்க ஆவி, வசனம் தான் இங்க ஜீவன். ஆமென். நமக்குள்ள என்ன ஓடணும்? வசனம் தான் ஜீவனாக ஓடணும். அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உடம்புல ஓடணும். அந்த நதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். அல்லேலூயா. ஆமென். 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 சோ ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ரோமர், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம், சிரேஷ்ட புத்திர பாகம். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரரும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் கிடைக்குதோ அந்த சுதந்திரத்துல நமக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்குதா? அல்லேலூயா. ஆமென். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்ச பின்னால அடுத்த வசனம், மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் எண்ணுகிறேன். 15 வருஷம் படிச்சிட்டீங்களா? அப்பா பிதாவே பாருங்க, நாம் பிள்ளைகளானால் நாம் என்ன செய்யலாம்? பயப்படுவதற்கு, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஓ ஹல்லேலூயா. சிரேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மை பாருங்கள். அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற சுவிகாரத்தின் ஆவி, சிரேஷ்டபுத்திரத்தின் ஆவி.
இப்ராஹிமுக்குள்ள இருந்த அந்த ஆவியை தேவன் நமக்கு தருகிறாராம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த முதற் பேரானவருடைய ஆவி நமக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற உரிமையை நமக்கு தேவன் தருகிறார். ஆமென். சோ இந்த புதிய வருஷத்திலே கால் எடுத்து வைத்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒருவரே நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அது எப்படி? சிரேஷ்ட புத்திர பாகம். ஆமென். அல்லேலூயா. முதற் பேரானவர்களுடைய ஆசீர்வாதம். ஆமென். விசுவாசிப்போமா? கண்களை மூடி அப்படியே இருந்த இடத்தில் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய